உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் உங்க எல்லாருக்குமே அவர் ஒரு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுளா, ஒரு குருவா, இல்ல உங்க குடும்பத்துல ஒரு தலைவர்? Initially, he was my hero. He was into too many things. அவர் எது பண்ணாலும் ரொம்ப கிராண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி கேட்டு நீங்க கண் கலங்க இல்லையா, அது எதுக்கு? படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, கல்யாணம் ஆறாங்க, குழந்தை வருது, அதுக்கப்புறம் அப்படியே தான் போகுது. அப்ப இதுல என்ன ஒரு வாட் இஸ் அல்டிமேட்? எனக்கு இதுக்கு இன்னும் பதில் இல்லை. ஆனா ஒண்ணு தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரியே போயிட்டு இருந்தாலும் நம்மளும் இப்படிதான் ஆக போறோம். ஸோ வாட் கேன் பி த அதர் திங்? அந்த டைம் இந்த கைலாஷ் அனுபவம் வந்த போது நான் சத்குருவோட வீடியோஸை கேட்க ஆரம்பிச்சேன். தென் ஐ தாட் வி ஷுட் கிவ் திஸ் அ ட்ரை. லைஃப் வெறும் சாப்பாடு, தூக்கம், வேலை இது மட்டும் இல்லைங்க. லைஃப் வாழ முடியும். ஆக்சுவலி கேள்வி எனக்கு எங்கேருந்து வருதுன்னு தோணுதுன்னா, இப்போ நிறையா கார்ப்பரேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்குது, அங்கே ஒர்க் அப்படி போகிறாங்க. ப்ளஸ் ஒரு ஜெண்டர் இன்னொரு ஜெண்டர் மேலே, இங்கே அந்த மாதிரி ஒரு இதுவே தேவையில்லை. நீங்கள் ஒரு உயிர், இவங்க ஒரு உயிர். மொட்டை அடிக்கிறது இப்போ புதுசாக வந்ததில்லை. பழனி, திருப்பதி எல்லா இடத்துலையும் மொட்டை அடிச்சுட்டு ஒரு புனிதமான இடத்துல குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறது வழக்கம். அப்போ தான் அந்த சக்தியை நம்ம உள்வாங்கிக்க முடியும். இப்போ மக்கள் என்னை பொண்ணா பார்க்கல, கும்பிடுறாங்க. அவங்க கும்பிடணும், நான் இது பண்ணல. ஆனா எனக்கு யாரும் என்னை உடம்ப பார்க்க வேணாம், என்னை தசையா பார்க்க வேணாம். இப்ப யாருமே என்னை கையெடுத்து கும்பிடுறாங்க. இது எனக்கு வேணும். முக்கியமா ஈஷாவை நோக்கி குறிப்பா இந்த பெண் துறைகள் சம்பந்தமா கேட்கும்போது, மூளை செலவை செய்து இவங்களை ஒரு இடத்துல தங்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் பிரதானமான ஒரு விஷயமா இருக்கு. அது நீங்க ரொம்ப இயல்பா எடுத்துக்கிறீங்க, உங்க ஃபேஸஸ் பார்த்தாலே தெரியுது. நீங்க இங்க உள்ள வரணும் அப்படின்னாலே நீங்க விருப்பம் தெரிவிச்சாதான் நீங்க உள்ள வரீங்க. நீங்க போகணும்னு நினைச்சு விருப்பம் தெரிவிச்சீங்கன்னா நீங்க போய்க்கலாம். கட்டாயமா அந்த மாதிரி இங்க எதுவுமே இல்லை. இது எதனால அப்படி ஒரு கேள்வி வருது, யோசனை வருதுன்னு எனக்கு புரியல. அப்படி கேள்வி இருக்கிறவங்க அவங்க கட்டாயமா இங்க பார்க்கணும். பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சரி, எதுக்காக இந்த கேள்வி கேக்குறீங்கன்னா, what do you mean by that? என்னன்னா, ஒரு ஃபுல் டைம் ஒர்க்ல இருக்கிறீங்க அப்படிங்கிற போது அதுல நமக்கு ஒரு நார்மலா ஒரு 100 பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், இல்ல ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். 100 பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஈஷாவில் இருக்கக்கூடிய பெண் துறைவியல் சம்பந்தமாக நிறைய கேள்விகள் நிறைய ஊடகங்கள்ல, செய்திகள்ல தொடர்ச்சியா வெளியாயிட்டே இருக்கு. உள்ள ஈஷாவில் இருக்கக்கூடிய பெண் துறவிகள் அவங்களுடைய முழு அன்போடு தான், அவங்களுடைய முழு பற்றோடு தான் உள்ள இருக்கிறாங்களா, இல்ல கட்டாயத்தின் பேர் உள்ள இருக்கிறாங்களா, உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் செய்திகள்ல தொடர்ச்சியா விவாதமா போயிட்டு இருக்கு. இது சம்பந்தமாக ஈஷாவில் இருக்கக்கூடிய 3 பெண் துறவிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டு பெற இருக்கிறோம். வணக்கம்மா. வணக்கம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேக்ரவுண்ட்ஸ் பத்தி ஒருத்தரா சொல்றீங்களா நேயர்களுக்கு? உங்களுடைய பேர் பிளஸ் உங்களுடைய பேக்ரவுண்ட் பத்தி. வணக்கம், என்னோட பேர் மா ஆயுர் தத்வா. நான் 2008 இருந்து இங்கே முழு நேர தன்னார்வ தொண்டராக இருக்கிறேன். 2013 என்னோட பிரம்மச்சரிய பாதையை தொடங்கினேன். தன்னார்வ தொண்டுக்கு முன்னாடி நான் ஒரு டாக்டர். இப்போவும் இங்கே என்னால் முடிஞ்ச அந்த தேவையான மருத்துவ பணிகளிலையும் ஈடுபட்டு இருக்கிறேன். I did my MBBS and MD from Madras Medical College and I was working as an assistant professor in private universities also. நான் கடைசியாக இங்கே வரத்துக்கு முன்னாடி ICMR Indian Council of Medical Researchல இருந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். வணக்கம், என் பேர் மாமதி. நான் BE பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கட்ரானிக்ஸ் மகாராஜா காலேஜில் படிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் யூகேலோர் யூனிவர்சிட்டியில் படித்தேன். அப்புறம் 1.5 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே ஒரு வாய்ப்பு கிடச்சிது. சத்குரு கூட ஹோல்னஸ்னு ஒரு ப்ரோக்ராம் அந்த காலத்தில் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதில் யோகா பயிற்சிகள் கற்றுக்கிட்டு பயிற்சி பண்ணிவிட்டு 2009 ஃபுல் டைம் வாலண்டியராக வந்தேன். ஃபுல் டைம் வாலண்டியர் ஆகிட்டு அப்புறம் எங்கள் பிரம்மச்சரியம் பாதை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 2011 இந்த தீட்சை பெற்று அப்புறம் முழு நேர தொண்டராக இருக்கேன். 2016 வரைக்கும் கெஸ்ட் ரிலேஷன்ஸ், அதாவது மக்கள் இங்கே இருந்தாங்கன்னா கோயிலை சுற்றி காமிக்கிறது அந்த மாதிரி பணியில் ஈடுபட்டிருந்தேன். 2017 வாலண்டியர்ஸ் ரிசப்ஷன் ஆஃபீஸ், அதாவது தன்னார்வலர்கள் இங்கே தங்கி ஒரு 2-3 நாள் சேவை செய்யணும், இல்லை 1 மாதம் சேவை செய்யணும் அப்படின்னா
அவங்களுக்கு தேவையான உதவியை செஞ்சு வந்துட்டுருக்கேன். 2003 நான் கிளாஸ் பண்ணேன். பட் அதுக்கு முன்னாடி 1997 எனக்கு ஈஷா தெரியும். ஸ்கூல் படித்ததுலேருந்தே வந்துட்டு போயிருக்கேன். பட் 2004 எனக்கு இங்கே ஃபுல் டைமாக வரணும்னு ஆர்வம் வந்துச்சு. நான் வந்து பார்த்ததுல லைஃப் வெளியில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸை விட ஒரு லைஃப் வந்து நான் வெளியில் எக்ஸ்பீரியன்ஸ் வெளியிலனா எல்லாமே உலகத்தில் தான் இருக்குது. பட் நான் காலேஜ் போகும்போது, ஸ்கூல் போகும்போது, மக்கள் கூட எல்லாருக்கூடையும் வீட்டில் இருக்கும்போது, பக்கத்து வீட்டில் எல்லாமே பார்க்கும்போது ஈஷாவில் வந்து லைஃப் ஆழமாக உணர்றதை நான் கவனித்தேன். எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப வேகமாக இருந்துச்சு. ஸோ நான் ஓரளவுக்கு காலேஜ் தான் போனேன். அதுக்கப்புறம் நிறைய படிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சு. பட் எனக்கு இங்கே நிறைய கற்றுக்க முடியும்னு தோணுதுனால நான் 2004 இங்கே ஃபுல் டைமாக வந்தேன். அப்போ இருந்து இப்போ இங்கே இருந்துட்டுருக்கேன். 20 இயர்ஸாக இங்கே ஈஷாவில் இருந்துட்டுருக்கேன். இதுல முக்கியமா வந்து ஈஷாவை நோக்கி குறிப்பா அந்த பெண் துறைகள் சம்பந்தமா கேட்கும்போது மூளை செலவை செய்து இவங்களை வந்து ஒரு இடத்துல வந்து தங்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து பிரதானமான ஒரு விஷயமா இருக்கு. அது வந்து நீங்க ரொம்ப இயல்பா எடுத்துக்கிறீங்க, உங்க ஃபேஸஸ் பார்த்தாலே தெரியுது. ஆனா அது வந்து வெளியே இருக்கவங்களுக்கு எப்படி இது பண்றாங்கன்னா, ஒரு இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு டாக்டர் படிச்சிருக்கீங்க. இப்போ மட்டும் நீங்க வெளில இருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி செட்டப், ஒரு பெரிய ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து பண்ணி புரிஞ்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கான ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கும். ஆனா அது எல்லாத்தையுமே விட்டுட்டு இவங்க பாருங்க எந்த கோலத்துல இருக்காங்க, மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க, இப்படிங்கிற மாதிரியான கேள்வி இதெல்லாம் இருக்கு. ஸோ இங்க மூளை செலவை செய்தா நீங்க இருக்கீங்களான்னு ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. எனக்கு இப்போது வயசு 47 ஆகுது. நான் இங்கே வரணும், தன்னார்வ தொண்டராக இருக்கணும், பிரம்மச்சரியம் எடுக்கணும் போது எனக்கு வயசு 31. எனக்கு வாழ்க்கை எப்படி நடக்குது, அம்மா அப்பா தம்பி இருக்கிறாரு. ஐ யூஸ் பி வெரி ஆக்டிவ் வித் மை கசின்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ். வெக்கேஷன்லாம் போனோன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். எனக்கு ஒன்றும் குடும்ப வாழ்க்கைங்கிறது புதுசு இல்லை, பார்த்தது தான். வீட்லேயும் வந்து ஒரு பெற்றோராக தன்னோட மகளுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பொதுவாக எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வீட்டுக்கு பொண்ணு பார்க்கலாம் வருவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நானுமே விருப்பம் இருந்தது இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. பட்டு பை நேச்சர் அஸ் அ பர்சனாக வந்து எனக்கு உள்ள இது சரின்னு பட்டால் மட்டும்தான் நான் இது வரைக்கும் அதில் நான் ஒரு படி எடுத்து வச்சுருக்கேன். அது எனக்குன்னு அறிவு வந்த டைமில் இருந்தே அது வீட்டில் இருக்கவங்களுக்குமே தெரியும். ஸோ நான் எடுத்த படிப்பாகட்டும், நான் பார்த்த வேலையாகட்டும், இங்கே வரணுன்ற முடிவாகட்டும், எனக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் வேண்டான்னு எடுத்துகிற முடிவாகட்டும், எதுவாக இருந்தானாலும் முதல்ல நான் எனக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னு நான் பார்ப்பேன். எப்போ எனக்குள்ள ஒரு தெளிவில்லை, நம்ம இன்னொருத்தோட வற்புறுத்தலில் பண்ணுறோன்னு வந்துச்சோ நான் ஒழுங்காக தூங்க மாட்டேன், ஒழுங்காக சாப்பிட மாட்டேன், ஒரு இயல்பான ஒரு ஆனந்த நிலையில் இயங்க மாட்டேன். அந்த ப்ரெஷர் எனக்கு வந்து செட் ஆகாதுங்க. நான் 27 வயசுலேருந்து 31 வயசு வரைக்கும் வீட்டில் எப்படி சொன்னாங்களோ அந்த மாதிரி நானும் ட்ரை பண்ணேன். வீட்டுக்கெலாம் வந்திருக்காங்க, பார்த்துருக்காங்க, பேசியிருக்கிறேன். பட் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து எனக்கு இட் டிடன்ட் அப்பீல் டு மீ. இது நான் சொல்லிட்டு போனால் பின்னாடி இன்னும் சொல்லிட்டே போகலாம். பட் எனக்கு இயல்பாக ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். குறிப்பாக 11 வயசில் நான், இப்போ அவர் இல்லை, தயானந்த் சரஸ்வதின்னு ஒருத்தவங்க இங்கே இருந்தாங்க. நான் இங்கே கோயம்புத்தூர் தான் படித்து வளர்ந்தது எல்லாமே. ஏன்னா அந்த ஆசிரமத்துக்கு ஒரு விசிட் மாதிரி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போது எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது. அந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஏதோ வேறு மாதிரி இருக்கிறாங்கங்கிற ஒரு க்யூரியாசிட்டி நான் 11 வயசில் எதிர்கொண்டேன். 22 வயசில் நான் வந்து ஃபைனல் இயர் MBBS அப்போ எனக்கு வந்து ப்ரெஷர் இல்லாமல் நான் படிக்கணுங்கிறதுக்காக யோகாவும் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 31 வயசு 9 வருஷமாக நான் MD முடித்து வேலை பண்ணி பல இடங்களில் நான் பல சூழ்நிலையில் எதிர்கொண்டதில் ஒன்று என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, பெரும்பாலான மக்கள் ஏதோ ஒரு வெளித்தூண்டுதலில் முடிவெடுக்கிறத நான் கவனித்தேன். இது நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சிக்கூடாது. அவங்க விருப்பத்தின்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது, ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறது, வேறொரு துறையை தேர்ந்தெடுக்கிறது, வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது, போகாமல் இருக்கிறது, இது எல்லாமே அவங்களுடைய தேவை அல்லது விருப்பத்தை பொறுத்து நடக்குது. இப்போது எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னென்னா, பெருசாக ஏதாவது ஒன்று பண்ணணும். நீங்கள் சொன்னது கரெக்ட். நான் இப்போ ஒரு டாக்டராக இருக்கேன்னா எனக்கு வந்து உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் வந்து நான் போய் ஒர்க் பண்ணோம். ஏன்னா நம்ம கண்ட்ரியோடைய ஹெல்த் பாலிசி வந்து
somewhere I felt it is not adequate. இது வந்து ஒரு சாமானிய மக்களுக்குமே வந்து ஹெல்த் அப்படிங்கிற பார்ட் வந்து கிடைக்கிறதுனா அது ஒரு சிரமம் தான். இப்போ நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஸோ there is something called health care delivery system. நான் அதில் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும். நம்ம நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த ஹெல்த்துங்கிறது சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணுங்கிறது என்னோட எய்ம். இதை நோக்கி தான் என்னோட எம்டி முடிச்சதுக்கப்புறம் நான் வேலை பண்ணி அதுக்கப்புறம் நான் ஐசிஎம்ஆரில் ஒர்க் பண்ணனதுக்கும் காரணம் இதுதான். பட் நான் அந்த காலகட்டத்தப்போ எனக்கு கைலாஷ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. கைலாஷ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த குழுவுக்கு நான் டாக்டராகவும் இருந்து வந்தேன். ஒரு 3 நாள் அங்கே தங்குற அந்த வாய்ப்பு இருந்தபோது வேறு மாதிரி ஒரு அனுபவம் அங்கே எனக்கு கிடைச்சிச்சு. அது ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா ரொம்ப ஆனந்தமாக இருந்த ஒரு 72 மணி நேரங்கள் அது. இது என்னை ரொம்ப சிந்திக்க வச்சுச்சு. என்னன்னா எப்படி 72 hours நீங்கள் எந்த போதைப் பொருளும் இல்லாமல் எந்த விதமான வெளித்தூண்டுதலும் இல்லாமல் எப்படி உங்களால் வந்து அப்படி ஆனந்தமாகவே ஏதோ கொஞ்ச நேரம் இருக்க முடியும். ஃபியூ ஹவர்ஸ் அந்த மாதிரி நம்ம இருப்போம். பட்டு 3 நாள் அப்படியே இருந்தது. நான் தூங்கவும் இல்லை. இது எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அப்போது ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ள இது சாத்தியமாக இருக்குது, இந்த நிலையில் இருக்கிறதுக்கு இது என்னன்னு பார்க்கணுன்ற ஒரு க்யூரியாசிட்டி. இது நடந்தது 2010. ஆனாலும் ஐ டுக் 2 more years, 2 வருஷம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தேன் வளர்ந்த என்னோட குடும்பமாகட்டும், நான் பரிச்சயத்தில் இருந்த என்னோட கசின்ஸ், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அதே மாதிரி தான் வாழ்கிறாங்க. வேலைக்கு படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, கல்யாணம் ஆகிறாங்க, குழந்தை வருது, அதுக்கப்புறம் அப்படியே தான் போகுது. அப்போ இதில் என்ன ஒரு வாட் இஸ் த அல்டிமேட்? எனக்கு இதுக்கு இன்னும் பதில் இல்லை. ஆனால் ஒன்று தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரியே போயிட்டு இருந்தோம் நம்மளும் இப்படி தான் ஆக போகிறோம். ஸோ வாட் கேன் பி த அதர் திங்? அந்த டைம் இந்த கைலாஷ் அனுபவம் வந்தபோது நான் சத்குருவோட வீடியோஸை கேட்க ஆரம்பித்தேன். தென் ஐ தாட் வி ஷுட் கிவ் திஸ் அ ட்ரை. ஐ ஸ்டில் டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், பட் வி ஷுட் கிவ் திஸ் அ ட்ரை. இது நான் பண்ணலைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வாழ்க்கை இன்கம்ப்ளீட். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுடைய முடிவு அப்படிங்கிறீங்க? எஸ், டெஃபினெட்லி. ஐ எம் வெரி கியூரியஸ். உங்களை வந்து சத்குரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாரு, இதுக்குள்ள வர வச்சிருக்காங்க, அந்த மாதிரி நீங்க எதுவும் நினைக்கலையா? See, I told you that by nature எனக்கு அந்த கியூரியாசிட்டியும், பை நேச்சர் எனக்கு சரின்னு படாத விஷயத்துலையும் நான் போய் என்னை ஈடுபட்டுக்கிட்டதே இல்லை. இது எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் இன்னொருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுன்ற நிலைமையில் நான் வரலை. இது ஒன்று. ரெண்டாவது, இங்கே ஆக்சுவலி ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னன்னா, இது நீங்கள் சத்குருவோடைய வீடியோஸை கேட்குறவங்களுக்கு தெரியும். நம்மளுடைய இப்போ இருக்கிற அறிவுக்கு உட்பட்ட புரிதலில் என்ன இருக்குதோ அதை தாண்டி இருக்குது இந்த உயிர் அப்படின்னா என்னன்னு. இது என்னன்னு பார்க்கணும். அதுதான் இதனோட அடிப்படையை ஒழிய அவர் இப்போ வரைக்கும் நீ வாமா இதை வந்து பாரு, இதை தெரிஞ்சுக்கோன்னு அவர் என்றைக்குமே கூப்பிட்டதும் இல்லை. அவர் இப்படி சொல்கிறாருங்கிறதுக்காக நான் வந்ததும் இல்லை. என்னோட கேள்விக்கு இங்கே விடை இருக்கிறது தெரிஞ்சிச்சு, அதனால் தேடி வந்திருக்கிறேன். அப்சல்யூட்லி நோ இன்ஃப்ளூயன்ஸ். இதில் ஒரு ஆன்மீக அனுபவம் தான் எல்லாருமே சொல்கிறீங்க. ஆன்மீக அனுபவம் கிடைக்குது ஒரு தனியான வாழ்க்கைன்னு. இந்த ஆன்மீக அனுபவம் இப்போது கோடிக்கணக்கான பெண்கள் வந்து வெளியே இருக்கிறாங்க, குடும்ப வாழ்க்கையிலேயே இருக்கிறாங்க. குடும்ப வாழ்க்கையிலையும் அவங்க ஆனந்தமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆன்மீக அனுபவமும் இருக்குது, வெள்ளிக்கிழமான கோயில் போகிறாங்க, விரதம் இருக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அதில் வேணாம் அப்படிங்கிறதுக்கு, இங்கே வரணும் இப்படி இருக்கணுங்கிறதுக்கு என்ன உங்களை தள்ளிச்சு? எனக்கு இந்த கேள்வி வந்துச்சு. ஆக்சுவலி பிரம்மச்சரியத்துக்கு நான் 2008 அப்ளை பண்ணேன். 2008 ஆக்சுவலி 2006 எண்ட்லேயே அப்ளை பண்ணேன். 2 வருஷம் எனக்கு கூப்பிடல. அதை பற்றி எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. நான் அப்படியே விட்டுட்டு நான் என்னோட வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 2008 என்னை கூப்பிட்டாங்க. நான் அப்ளை பண்ணதுனால, நான் இதுக்கு வேணும்னு சொன்னதுனால என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நான் போனேன். ஆனாலும் எனக்கு ஓகே இப்போ பிரம்மச்சரியம் எடுக்கலான்னு தோணும் போது எனக்கு கொஷின் வந்துச்சு. நீங்க கேட்குற அதே கேள்வி எனக்கு வந்துச்சு. ஏன் நான் இங்க இருந்தேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சிஸ்டரும், நான் எப்போ ஈஸ்வக மையம் வந்தனோ அப்போ என்னோட தங்கச்சியும் வந்தாங்க. பட் அவங்க வந்து திருமணம்ன்ற பாதை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க இப்போ திருமணம் ஆயிடுச்சு, அவங்களும் இங்கே தான் இருக்காங்க. பட் அவங்க கல்யாணம் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால அவங்க கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்காங்களே, நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அப்புறம் நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க, ஏன் பிரம்மச்சரியமே எடுக்காம நம்ம இங்க இருக்கலாமே, எதுக்கு நம்ம கண்டிப்பா பிரம்மச்சரியம் எடுக்கணும்? இந்த கொஸ்டின் வந்து எனக்கு கரெக்டா இன்டர்வியூ பண்றாங்க, பிரம்மச்சரியம் எடுக்கலான்ற அந்த ஸ்டெப் வைக்கும் போது எனக்கு இந்த கொஸ்டின் வந்துச்சு.
ஸோ நான் உள்ளே போகல. கேட்கும்போது இல்லை எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்குது, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு 10 வருஷம், ஐம் சாரி, 2008லேருந்து 2013 வரைக்கும் நான் 2004 இங்கே ஆஷ்ரம் வந்தேன். 4 ஜனவரியில் ஆஷ்ரம் வந்தேன். நான் பிரம்மச்சரி எடுத்தேன் 2013 ஜூலை. ஸோ இடையில 2008 நான் ஒரு தடவை ட்ரை எடுக்கலான்னு ஒரு உணர்வு வந்துச்சு. நான் கேட்டேன். அப்புறம் அவங்க அதை பற்றி ஒரு ப்ராசஸ் வரும்போது எனக்கு இல்லை இன்னும் சந்தேகம் இருக்குது, நான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு 4 வருஷம் இந்த கேள்விக்காக மட்டும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இது ஆனால் நான் எப்படி இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யோகா டீச்சராக இருக்கேன். பல இடங்களுக்கு நான் போகிறேன், நிறைய இடத்துல கிளாஸ் பண்ணுறேன். நான் ஈஸ்வயோக மையம் வரும்போது 19 இயர்ஸ், 19 வயசில் வந்தேன். ஸோ இது நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு உணர்வே இல்லை அப்படி இப்படிலாம் இல்லை. எல்லாருக்கும் எந்த மாதிரி உணர்வுகள், எந்த மாதிரி ஆசைகள் இருக்கோ அது எல்லாமே இருந்திருக்கு. ஸோ ஆனால் நான் வெளியில் போய் தங்கும்போது ஏற்கனவே கிளாஸ் எடுத்தவங்க வீட்டில் தான் தங்குறோம். ஸோ சிலர் வீடு ரொம்ப பெருசாக இருக்கும், பசங்க இருப்பாங்க, நிறைய மக்கள். நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ என்கிட்டயே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் கிளாஸில் வந்து உட்காருவாங்க. எல்லாரையும் நான் ஹேண்டில் பண்ணுவேன், எல்லாருக்கிட்டையும் நான் பேசுறது, அவங்களுக்கு யோகா சொல்லி கொடுக்கறது எல்லாமே இருக்கும். ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷன் வரும்போது நான் எனக்குள்ள கேள்வி கேட்டுப்பேன். இப்போ இந்த மாதிரி வாழ்க்கை நான் ஏன் அமைச்சக்கூடாது, ஏன் நான் வந்து இந்த மாதிரி ஒரு எனக்கு டேலண்ட் இல்லாமல் இல்லை. நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் +2ல் டிஸ்ட்ரிக்ட் 3rd எடுத்தேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு எஜுகேஷன் பர்சியூ பண்ணுறதுல விருப்பம் இல்லை. இப்போ சொன்ன மாதிரி கூட எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, சாப்பாடு திருப்பி திருப்பி சாப்பாட்டுக்காக நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையை செலவழிக்கணும், அந்த கொஷின் இருந்துச்சு. ஸோ எல்லாரும் 2 பேருமே அவங்க படிப்பு பற்றி சொன்னாங்க. எனக்கு அதில் அர்த்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னு நான் காலேஜில் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஆக்சுவலி 19 இயர்ஸ் 2nd இயர் வரைக்கும் தான் போனேன். அதுக்கப்புறம் எனக்கு அதில் விருப்பம் இல்லை, நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அந்த ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஏன் நான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சக்கூடாது, நான் டெஸ்ட் பண்ணிக்குவேன். ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் எனக்கு இது பத்தலை. ஃப்ராங்கா சொல்லணும்னா எனக்கு அது பத்தலை. இப்போ நீங்க இருக்க நிலை எப்படி இருக்கு உங்களுக்கு? ஸோ இதுதான் நான் நெக்ஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸும் நான் திருப்பி இதே கொஷின் தான் எனக்குள்ள கேட்டுட்டேன். ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு தெளிவு வந்தது, ஏன் பிரம்மச்சரியம் எடுக்கணும் அப்படின்ற கொஷின் ஆன்சர் ஆச்சு. அது எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. தெர் இஸ் நத்திங் ராங். குடும்ப வாழ்க்கையில் வந்துட்டு இப்போ எங்கள் வீட்டில் அம்மா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான், வெள்ளிக்கிழமையானா எண்ணெய், கற்பூரம், திரி, தீப்பெட்டி எல்லாம் எடுத்துகிட்டு தெருமுனையில் இருக்க கோயிலில் போய் பண்ணிட்டு வரோம். ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்ம அதை சொல்லலை. இது எப்படின்னா தெய்வீகத்தை உணரணும் அப்படிங்கிறது. இப்போது தெய்வீகத்தை உணருது அப்படிங்கிறத முழு நேரமாக நம்ம அது ஒரு செயலாக வச்சு அதை நோக்கி போனோம்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜென்மத்திலேயே நடக்கணும்னு விருப்பம். அப்போ இப்போ நம்ம எக்ஸாம் படிக்கும்போது வர மந்தில் எக்ஸாம், இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸ் ஆஃப் த எக்ஸாம் நம்ம ஒரு சினிமாவுக்கு போவோமா, பக்கத்தில் இருக்கவங்க கூட அரட்டை அடிப்போமா, வேறு ஏதாவது புஸ்தகம் படிப்போமா, இல்லை எக்ஸாமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோமா, அவ்வளோதான். இப்போ நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு விதமாக படிப்போம், எக்ஸாமில் நம்பர் 1 வரணும்னா அதுக்கு ஒரு விதமாக படிப்போம். ஆனால் எப்படி படித்தாலும் அவங்க முழு நேரம் அதில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா ரிசல்ட் அதுக்கு தகுந்த மாதிரி வருது, அவ்வளோதான். ஸோ இன்னவே ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டன், எக்ஸ்ட்ரா டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. எங்களை மாதிரி என்ன, நாங்கள் ஒரு 70 பேர் இருக்கிறோம் மாசு. சுவாமிஸ் ஒரு 130, 140, 200 அரௌண்டு தான் எங்களோட எண்ணிக்கை. பட் பல லட்சம் அக்காங்க, அண்ணாங்க, எங்கள் கிளாஸ் பண்ணின வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களும் இந்த மாதிரி தன்னார்வ தொண்டு செய்கிறவங்க இருக்காங்க. அவங்களும் ஆன்மீகத்தை தேடி இருக்கிறாங்க. அப்படின்னா ஆன்மீகங்கிறது எல்லாரும் பர்சியூ பண்ண முடியும். நீங்கள் என்ன வேகத்தில் போகணும், அதை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, இல்லை முழு நேரமாக இந்த மாதிரி ஒரு பிரம்மச்சரிய பாதை எடுத்து அதை தேடுதலில் இருக்கிறீங்களாங்கிறது தான் அது வித்தியாசம். இதில் இது வந்து இன்னொரு கொஸ்டினாக கேட்குறது, இவங்க வந்து தங்களை வருத்திக்கிறாங்க, அதுக்கப்புறம் இல்லாமல் தங்களுடைய குடும்பத்தை வருத்திக்கிறாங்க. இவ்வளோத்தையும் வருத்திக்கிட்டு போய் ஒரு இடத்துல போய் இந்த மாதிரி பிரம்மச்சரியாவோ இல்லை ஃபுல் டைமாக இருக்கணுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. தங்களையும் வருத்திக்கிறது, தங்களை சுற்றி இருக்கவங்களே குடும்பத்தை வருத்திக்கிறது அப்படின்ட்டு. ஸோ தங்களையும் வருத்திக்கிறது அப்படின்னு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அப்படி அந்த ஆரம்ப ப்ரோக்ராமே வர்த்திக்கிற மாதிரி இருந்ததுன்னா யாரும் அடுத்த ப்ரோக்ராம் அடுத்தபடி எடுத்து வைக்க மாட்டாங்க. இல்லை, தங்களே வர்த்திக்கிறது அவங்க சென்ஸ் எப்படி சொல்ல வராங்கன்னா, ஓப்பனாகவே சொல்ல வராங்கன்னா,
அதான் சொல்றது, மொட்டை அடிச்சுக்கிறது, ஒரு சில சாப்பாடு வந்து சாப்பிடாம இருக்கிறது, துணியில வந்து சில இதுல, ஸோ அந்த மாதிரியான காம்ப்ரமைசஸ்லாம் சொல்லிட்டு அதை தான் அவங்க தன்னைத்தானே வருத்திக்கிறது அப்படிங்கிறாங்க. ஸோ தன்னைத்தானே வருத்திக்கிறதுங்கிறது வித்தியாசமானது. ஆனால் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் எது தேர்ந்தெடுப்பீங்க, அது வித்தியாசமானது. தன்னைத்தானே வருத்திக்கிறதுனா, ஓ அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் இந்த பாதையை எடுக்க முடியாது. அதுக்கு தான் இவ்வளோ வருஷம் நீங்கள் எப்படி இருக்கீங்க, அவங்களும் பார்க்குறாங்க, நம்மளும் பார்க்குறோம், இது சந்தோஷமாக எடுக்க முடியுமான்னு. தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இருந்தா இங்கே இருக்கவங்க எல்லாம் பார்த்து தெரிஞ்சிருவாங்க, நம்மளுக்கே தெரியும் இது இதாகாது. அப்படி உடல் மனசு ஒழுங்காக போகலன்னா இங்கே பார்த்தீங்கன்னா செயல்கள் முழுவதுமாகவே ஃபிசிக்கலாக நீங்கள் ரொம்ப ஈடுபடுற மாதிரி இருக்கும். அப்படி தன்னைத்தானே வர்த்திக்க முடியறதா இருந்தால் ஒரு இடத்துல ஒடுங்கி தானே இருக்கணும், எப்படி இவ்வளோ தூரம் செயல் பண்ண முடியும்? ஸோ அது ஒன்று. மற்றவங்களையும் வருத்துறது, நீங்கள் முதல் கேள்வி கேட்ட மாதிரி இது வேணாம் விட்டுட்டு வருத்துறது அப்படி கிடையாது. வீட்டில இருந்தே சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வரோம். ப்ளஸ் அவங்கள வேணான்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறது இல்லை. மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களையும் சேர்த்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 2 நாள் வந்து தங்குறாங்க. சில பேர் அவங்க கூட வந்து தங்கிடுறாங்க. சில பேர் இங்கே தங்க விருப்பம் இல்லைன்னா அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கேயே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இது தனிப்பட்ட விருப்பம். நிறைய பேர் இது பண்ணாதனால ஓ இவங்க ஏதோ வித்தியாசமாக பண்ணுறாங்களா, கிடையாது. பப்ளிக்காக மத்தியில் எல்லாரும் இருக்கிற மத்தியில் தான் இப்போ நீங்கள் வெல்கம் பாயிண்ட் எல்லா இடமும் பார்க்குறீங்க, எல்லா மக்களும் இருக்காங்களே. அப்படி வருத்திக்கிறதா இருந்தால் தெரியாமல போயிடும். ப்ளஸ் நம்ம பப்ளிக்காக மேரத்தான் போகிறோம், பப்ளிக்காக நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுறோம். மோஸ்ட்லி மற்ற மக்களை விட சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கிறது, ஆக்டிவிட்டியினால ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அவ்வளோ தீவிரமாக எப்படி அவங்க பண்ண முடியும்? அந்த யோக பயிற்சினால தான். ஸோ அந்த யோக பயிற்சி இருக்கிறதுனால ஒருத்தருக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி அமைச்சுக்கிறாங்க. நான் இது வந்து இன்னொருத்தருக்கு ஒரு உதவியா இருக்கிறது அப்படின்றது இதோட ஒரு பலன். இந்த பாதையில இருக்கும்போது நானுன்றது முக்கியம் இல்ல, இன்னொருத்தருக்கு என்ன தேவை, மற்றவங்களுக்கு என்ன தேவைன்னு பாக்குறதுன்றது ஒரு ஒரு ஆஸ்பெக்ட். ஆனா அது மெயின் கிடையாது. நான் என்னை பத்தி பாக்குறதுக்கு தான் வந்து நான் ஆரம்பத்துல சொல்லும் போது கூட எனக்கு ஈஷால நிறைய கத்துக்க முடியுதுன்னு சொன்னேன். நான் அது வந்து பேசிக் லெவல்ல நான் பார்த்தது. பட் ஒரு தியானம் பண்ணும்போது சரி, முதல்ல என்னை பத்தி எனக்கு என்ன தெரியும்னு பார்த்தா, நம்ம வாழ்க்கை ஓடுற ஓட்டத்துல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், நின்று நம்மளை பத்தி திரும்பி பார்த்தது இல்ல. ஸோ இது முழுக்க முழுக்க நான் ஆன்மீகன்ற பாதையில என்னை பத்தி பாக்குறதுக்காக இருக்கணும்னு ஒரு முடிவு வந்துருச்சு. ஆனா அதுல ஃபர்ஸ்ட் தடை என்னன்னா என்னோட அப்பியரன்ஸ். குழந்தையில இருந்தே வச்சுக்கலாம், நான் பார்த்தேன்னா பொண்ணுன்னா அந்த முடி பாக்குறதுக்கு அது. நான் என்னைக்கு அதை எடுத்தனோ, இப்ப மக்கள் என்ன பொண்ணா பார்க்கல, கும்பிடுறாங்க. அவங்க கும்பிடணும், நான் இது பண்ணல. இப்ப யாருமே என்னை எடுத்து கையெடுத்து கும்பிடுறாங்க. இது எனக்கு வேணும். நான் எனக்குள்ள வளர்றதுக்கு எனக்கு இது ரொம்ப முக்கியமான படி. நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி சொன்னீங்க. இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா மத்தவங்களோட தாக்கம் மட்டும் இல்ல, டிஸ்டர்பன்ஸும் இருக்கு இதுல. நான் மத்தவங்க வந்து என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது மட்டும் இல்ல, எனக்கு சுத்தி இருக்கவங்களோட டிஸ்டர்பன்ஸ். இதுக்கு நான் யூஸ் பண்ண ட்ரிக்கு கிடையாது, இது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். நிறைய அடிப்படை இருக்கு. பட் அதுல ஒரு முக்கியமான விஷயம், என்னைக்கு நான் இது போட்டனோ இப்ப என்னை வந்து they won't see me as a object. Okay, I don't want to tell exactly what it is. So I want that from the people. ஆக்சுவலினா இது நீங்க சொன்னீங்க வருத்திக்கிறோம், இந்த ஒரே ட்ரெஸ்ஸு முடி எல்லாம் எடுத்துக்கிறதுன்னு. இது எல்லாத்துக்கும் ஆழமான விஞ்ஞானம் இருக்குது. நீங்க யோக மையத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த காவி கலர் தான் நம்ம அதிகபட்சமா உபயோகிக்கிறோம். இது வந்து ஒரு விதமா நம்ம யோக கலாச்சாரத்துல சொல்றது என்னன்னா, அந்த ஆக்னா அப்படிங்கிற அந்த சக்கராவை ஸ்டிமுலேட் பண்றது, ஆர் அதை ரிஃப்ளெக்ட் பண்றது, பிரதிபலிக்கிறது. ஒரு விதத்துல இது ஒரு நினைவூட்டல். இந்த நீங்க என்ன கலர் வேணா அடிச்சுக்கலாம், வெள்ளை கலரும் அடிச்சுக்கலாம், கருப்பு கலரும் அடிச்சுக்கலாம், எந்த கலர் வேணா அடிச்சுக்கலாம். பட் குறிப்பிட்டு நம்ம இப்படி அதை உபயோகப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, இது இட்ஸ் அ ரிமைண்டர். ஸோ இப்போ ஆஸ் அ பிரம்மச்சரி வெளி உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் பிரம்மச்சரியா இருக்கிறவங்களுடைய அன்றாட வாழ்க்கை என்னவோ அந்த தேவையெல்லாம் நாமளும் குளிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், உடை உடுத்திக்கணும்னு இருக்குது. பட் அந்த ஒரு அம்சத்துலயும் நான் முன்னமே சொன்ன மாதிரி தெய்வீக தேடுதல்ல நம்ம வரோம் இல்லையா? தெய்வீக தேடுதல்ல போகும்போது எல்லா அம்சத்தையும் அதை நோக்கி நம்ம கொண்டு போய்க்க முடியுமா? அவ்வளவுதான். என்ன கலர் ட்ரெஸ் வேணா போட்டுக்கலாம், இதுதான் போகணும்னு அவசியம் இல்லை. பட் இது போட்டோம்னா இது ஒரு நினைவூட்டல். இன்னொன்னு, யூ டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ், இட்ஸ் சச் அ ஃப்ரீடம் தட் திரும்பி திரும்பி நீங்க இந்த உடையதான் எடுத்துக்கீங்க. இன்னைக்கு என்ன கலர் என்ன ட்ரெஸ் அதெல்லாம் ஒண்ணு எங்க தேவையில்லை. இன்னைக்கு என்ன உடை உடுத்திக்கணும், சமூகத்துக்கு அது தேவை, நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், அவ்வளவுதான். அடுத்தது என்ன, இப்போ அதை தாண்டி பெருசா ஒரு வேலை பண்ணணும். இங்க நம்ம ஃபவுண்டேஷன்ல தனி மனித வளர்ச்சிக்கு டு ரைஸ் த ஹியூமன் கான்ஷியஸ்னஸ் we are into so much of activity.
ஃபார் அஸ் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். என்ன வேணா உணவு சாப்பிட்டுக்கலாம், ஆனா நம்ம ஒரு குறிப்பிட்ட விதமா உணவு சாப்பிட்றோம்னா அது சாப்பிட்டா இந்த தெய்வீகத்தை தேடி போற பாதைக்கு அது இன்னும் சுமூகமா இருக்குது. இப்படி அதுல ஒண்ணுதான் இந்த மொட்டை அடிக்கிறது. இது நம்ம சத்குரு நிறைய சொல்லி இருக்கிறாங்க, எதுக்கு மொட்டை அடிக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி மொட்டை அடிக்கிறது இப்ப புதுசா வந்தது இல்ல. பழனி, திருப்பதி எல்லா இடத்துலயும் மொட்டை அடிச்சுட்டு ஒரு புனிதமான இடத்துல குளிச்சுட்டு கோயிலுக்கு போறது வழக்கம். அப்பதான் அந்த சக்தியை நம்ம உள்வாங்கிக்க முடியும். அதே மாதிரி இது நம்மளே எதுக்கு பண்ணிக்கிறோம்னா மனித சக்தியை நம்ம இன்னும் மேம்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ இது இங்க மட்டும் இல்லை, எல்லா இடத்துலயும் நீங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது விஞ்ஞான ரீதியா இது வச்சிருக்காங்க. சில பேர் முடிய இத்தணும்னு கொடுப்பாங்க, சில பேர் ஃபுல் இதை அடிச்சுக்குவாங்க. அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, தீர்த்தத்துல குளிச்சிருந்து கோயில்ல, ஏன்னா மனிதனோட உச்சம் இங்கதான் இருக்கு, ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவாங்க. ஸோ இதை அப்படி பாக்குறத விட இன்னும் ஆழமா பாத்தீங்கன்னா இதுக்கு உண்டான விடை நம்மளுக்கு கிடைக்குது. இதுல இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க, ஒரு விமர்சனமா வருது அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டரா யோகா கத்துக்கிட்டு உள்ள வந்து இந்த மாதிரி விடுறாங்க, ஆனா அதுக்கப்புறம் வந்து அவங்க உள்ள இருக்கணும்னு கட்டாயப்படுத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. கட்டாயத்தின் பேர்ல நீங்க உள்ள இருக்கீங்களா அப்படின்ட்டு. ஒன்று என்னன்னா, சடனா நம்ம ஈஷாயோக மையம் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுனால மேபி அவங்க அந்த மாதிரி பார்க்கலாமா இருக்கலாம். பட் கட்டாயம்னா என்ன அர்த்தம்னா நீங்க கண்டிப்பா இருக்கணும். அது ஒரு 2 நாள் வேலை பண்ணணும்னா அடுத்த 3ஆவது நாள் என்ன பண்ணாலும் வேலை பண்ண. நீங்க இங்க உள்ள வரணும் அப்படின்னாலே நீங்க விருப்பம் தெரிவிச்சாதான் நீங்க உள்ள வரீங்க. நீங்க போகணும்னு நினைச்சு விருப்பம் தெரிவிச்சீங்கன்னா நீங்க போய்க்கலாம். இது வந்து டெய்லி பார்க்க வரவங்களுக்கும் அப்படிதான், இங்கே இருக்கணும்னு நினைச்சு வரவங்களுக்கும் அப்படிதான். வாழ்க்கை ஃபுல்லா நான் இங்கே இருக்கணும்னு எங்களை மாதிரி பிரம்மச்சரி எடுத்து வந்தவங்க கூட ஒரு பர்டிகுலர் டைம் எங்களுக்கு இது தோதுப்படலை, நாங்க வெளில போகணும்னு நினைச்சோன்னா அவங்களும் போயிருக்கிறாங்க. கட்டாயமா இந்த மாதிரி இங்க எதுவுமே இல்லை. இது எதனால அப்படி ஒரு கேள்வி வருது, யோசனை வருதுன்னு எனக்கு புரியல. அப்படி கேள்வி இருக்கிறவங்க அவங்க கட்டாயமா இங்க வந்து பார்க்கணும். இங்க டே வந்து எப்படி இருக்கும்னா, காலையில இருந்து நைட் வரைக்கும் இங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். காலையில எந்திரிச்சோமா, குரு பூஜை பண்ணோமா, சாதனா பண்ணோமா, அதுக்கப்புறம் போனோமா, நம்மளுடைய துணி துவைக்கிறது அதெல்லாம் முடிச்சிட்டோமா, டைமுக்கு 2 வேளை சாப்பாடு, ஸோ டைமுக்கு ஓடி போய் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றோமா, இதுக்கு இடையில ஏகப்பட்ட செயல்பாடு இருக்கும்போது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க நோக்கம் வேற பக்கம் இப்படி அப்படி போகிறதுக்கு அங்க சூழ்நிலையே இருக்காது. இது ஒண்ணு. 2வது, நம்ம உணவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கூடுமான வரைக்கும் நம்மளுடைய சக்தியை மேல் நோக்கி எடுத்துட்டு போற விதமான உணவு, பாசிட்டிவ் பிராணான்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி தான் நம்ம இங்க சாப்பிட்றது. இது சாப்பிட்ற சாப்பாடு, இருக்கிற விதம், அமைஞ்சிருக்க சூழ்நிலை, இன்னைக்கு இருக்கிற கட்டமைப்பு எல்லாமே நோக்கம் வந்து நம்ம ஒரு சத்குரு நிர்ணயிச்சிருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த ஒரு டு ஜஸ்ட் ரைஸ் அ ஹியூமன் கான்சியஸ்னஸ் என்னவோ அது தேவையான ஆக்டிவிட்டியில் இருக்கும்போது உங்களுக்கு ஆக்சுவலி இந்த எக்ஸ்ட்ரா வேலை பண்றதுக்குலாம் இங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. இப்ப வெளி உலகத்துல அப்படி இல்லை. வெளி உலகத்துல கையில நேரம் நிறைய இருக்கும், உடம்புல நிறைய சக்தி இருக்கும், ஆனா ஒரு நோக்கத்தோடு போய் செயல் பண்றதுக்குன்னு தேவையான அந்த ஒரு ஃபோக்கஸ் இருக்காது. இங்க அப்படி கிடையாது. ஸோ அதனால இங்க வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. எங்க நடக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு கற்பனையில ஏதோ ஒரு யோசனையில வர்றது, வந்து தங்குறது, ஒரு 2 நாள் இருந்துட்டு அவங்களால இருக்க முடியாது. இப்ப சொன்ன மாதிரி இங்க வந்தா இங்க ஒரு ஒழுக்குமுறை இருக்குது. இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இப்படி யோக பயிற்சியெல்லாம் சேர்ந்து செய்யணும், சேர்ந்து சாப்பிடணும், இந்த மாதிரி உணவு இருக்குது. நீங்க அடுத்து உங்களுடைய வேலை செய்ய வேண்டிய இடம், நீங்க இவங்களை போய் பார்க்கணும்னு இருக்குது. சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க ஃபாலோ பண்றது இது இருக்குது. இதை ஃபாலோ பண்ண முடியலன்னா ஆக்சுவலி அவங்களே போயிடுவாங்க. பிளஸ் இது கட்டாயத்தின் பேர்ல இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ 4 பேர் அந்த மாதிரி இருந்தா எனக்கும் அவங்கள மாதிரி இருக்கணுமே, இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணுமே, ஆரோக்கியமா இருக்கணுமே, இந்த மைண்ட் தான் ஓடுமே தவிர இங்க வந்துட்டு மக்களெல்லாம் பார்த்து நான் டிப்ரெஷனா இருப்பேன் கண்டிப்பா இல்லை. எனக்கு அவங்கள மாதிரி சந்தோஷமா இருக்கணும் தான் மனம் தேடும். ஸோ அதுக்கு தான் இங்க ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கோம். பிளஸ் வர்ற கெஸ்ட் எல்லாம் ஒருத்தர் மட்டும் தனியா வர்றது ரொம்ப கம்மி. 3 ஜென்ரேஷன், குழந்தை, அம்மா அப்பா, பாட்டி தாத்தா, அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வாங்க வாங்க. ஏன்னா அப்படி 3 ஜென்ரேஷன் வந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? இஸ் இட் நாட் த சேஃபஸ்ட் பிளேஸ்? அப்படி இருந்தா எதுக்கு வர்றாங்க? குழந்தைங்கெல்லாம் ஓடி ஆடி விளையாடுறாங்க. ஃபுல் டைம் எல்லாம் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியல. பட் when the child goes and plays, அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதனால தானே அவங்க மற்றவங்களையும் சொல்லி கூட்டிட்டு வராங்க. ஆதியோகியில தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 75,000 people வந்திருக்காங்க. இது பெரிய எண்ணிக்கை காமிச்சு நாங்கள் இவ்வளோ பெருமைப்படுறதுன்னு சொல்றது கிடையாது. ஒரு இடத்துல சேஃபா இருந்ததுன்னா கண்டிப்பா எல்லாரும் வருவாங்க. எப்படி அவங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னு தேடுறதுக்காகவும் வருவாங்க. அந்த மாதிரியான இடம். இப்போ நிறைய கார்பரேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கு, அங்க ஒர்க் அப்படி போறாங்க. பிளஸ் ஒரு ஜெண்டர் இன்னொரு ஜெண்டர் மேல. இங்க அந்த மாதிரி ஒரு இதுவே தேவையில்லை. நீங்க ஒரு உயிர், இவங்க ஒரு உயிர், அவங்கள எப்படி நடத்தணுமோ அப்படி நம்ம பார்த்துட்டா இது வந்து ஒரு எண்ணம் தோன்றதுக்கே வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி இருக்கு? சரி, எதுக்காக இந்த கேள்வி கேக்குறீங்கன்னா, what do you mean by that? என்னன்னா, அந்த இப்போ
ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கில் இருக்கிறீங்க அப்படிங்கிற போது அதில் வந்து நமக்கு ஒரு நார்மலாக ஒரு 100 பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், இல்லை ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், 100 performance அந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்றேன் இதுக்கு நான் ஸ்கூல் பனிஷ்மெண்ட் நான் சொல்றேன் நான் ஸ்கூல் பனிஷ்மெண்ட்டை மீன் பண்ணல, நான் அந்த மாதிரி நான் சொல்றேன். 10 years நான் ஆஷம் வந்தோடனே ரொம்ப இன்டென்ஸா வச்சுக்கிட்டேன் என்ன, ஓகேவா. கிளாஸஸ் இருந்துச்சு, ப்ரோக்ராம்ஸ் போவோம். ஆஷமுக்கு எங்களுக்கு பிரேக் கொடுப்பாங்க, 3 months ஒன்ஸ் பிரேக் கொடுப்பாங்க. ஸோ 1 week வந்தா அப்பயும் சும்மா இருக்க மாட்டோம். கோயில் போவேன், பிரசன்ஸ் போவேன், இங்கே போவேன், அங்கே போவேன், ஏதோ ஒன்று நல்லா ஆக்டிவாக தான் வச்சுப்பேன். பட் ஒரு சின்ன ஒரு டிஃபிகல்ட்டினால எனக்கு காலில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னால் நடக்க முடியல. 2011 இருந்து நியர்லி 2018 வரைக்கும் நான் ஒரு வேலை செய்யல. இங்கே ரூமில் முக்கால்வாசி ரெஸ்ட்டில் தான் இருப்பேன். வேணும்னா எனக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் பண்ணேன். ஒருத்தர் கூட கூப்பிட்டு ஏமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், இப்போ நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா எல்லாரும் எனக்காக வேலை செய்கிறாங்க, அவங்க எல்லாம் வேலை செய்கிறாங்க. ஸோ யாரும் வந்து எனக்கு என்ன மெடிக்கல் தேவையோ நடந்துச்சு, இது தேவையானுச்சு, ஒரு 2 மாதம் 3 மாதம் இல்லை, நீங்கள் ஒரு வீட்டில் உட்காந்து 8 வருஷம் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா வீட்டில் என்ன மரியாதைன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு என் கூட இருக்கவங்க, இந்த மையத்தில் இருக்கிறவங்க எனக்காக வேலை செய்கிறாங்க. சத்குரு கூப்பிட்டு அந்த பொண்ணு சும்மாவே இருக்கே, ஏன்பா வேலை செய்யலைன்னா வெளியே போக சொல்லுப்பான்னு சொல்லலை. அஃப்கோர்ஸ் இதுல இன்னொன்னு சொல்றேன், எங்க ஆஷ்ரம்ல அண்டர் பெர்ஃபார்மன்ஸ், இந்த பெர்ஃபார்மன்ஸ்னு எந்த பெர்ஃபார்மன்ஸும் கிடையாது. நான் சேலஞ்ச் வச்சுப்பேன், என்னோட கெப்பாசிட்டி விட நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் வேலை பண்றேன்னா இது நான் எனக்கு வச்சுக்கிற சேலஞ்ச். இது வரைக்கும் யாரும் நீ கம்மியா வேலை செஞ்சிருக்க, ஸோ உனக்கு கம்மியா சாப்பாடு போடுறேன், நீ கம்மியா வேலை செஞ்சிருக்க, இது அப்படிலாம் கிடையாது. ஒர்க் வந்து நாங்க இன்வால்வ்டா இருக்கிறதுக்காக நாங்க எடுத்துக்கிட்டது, அது எங்களை நிர்ணயிக்காது. நாங்க இங்கே சாதனாக்குள்ள இருக்கோம், தியானம் பண்றோம், பயிற்சி பண்றோம், அலைவா இருக்கும். பயிற்சி இதெல்லாம் வேற, அலைவா இருக்கும். இதுக்கு சப்போர்ட்டா நாங்க இன்வால்வா இருக்கிறதுக்கு வேலை எடுத்திருக்கோம். இதுதான் ஒரு பெரிய டிஃபரன்ஸ். நான் நிறைய விஷயம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலன்னு சொன்னதுக்கு காரணம், எல்லாருமே நீங்க அப்படிதான் பாக்குறீங்க. ஓகே வேலை செய்யறாங்களா, ஈஷாக்கு போயிருக்காங்க, அவங்க எவ்வளவு வேலை செஞ்சு கொடுத்தாங்க, அவங்க யூஸ்ஃபுல்லா இருக்காங்க, படிச்சிருக்காங்க, அப்ப ஈஷாக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க, அப்படி கண்ணோட்டத்துல பார்க்கும்போது எங்களால நிறைய விஷயம் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. லைஃப் வந்து வெறும் சாப்பாடு, தூக்கம், வேலை இது மட்டும் இல்லைங்க. லைஃப் வாழ முடியும். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பயர் ஆனது 2003ல. எனக்கு 19 வயசு. நான் கிளாஸ்க்கு போனேன். எனக்கு டீச்சராக வந்திருந்தாங்க. அவருக்கு அப்போ 42 வயசு இருக்கும். அவர் கிளாஸ் எடுக்கிறாரு, ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸு. அவர் அந்த மாதிரி ஒரு அலைவா நான் அது வரைக்கும் மனுஷங்களை பார்த்ததில்லை. எனக்கு 19 வயசு, அவர் 42 வயசு. அவ்வளோ அலைவா இருக்காரு, அவ்வளோ சந்தோஷமா இருக்காரு. அந்த ஒரு 1.5 மணி நேரம் முடிச்சோன்னு எனக்கு என்ன ஆசை வந்ததுன்னா, இப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியுமா, இதுதான். அப்படின்னா அடுத்த நாளே என்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா எது ஆன்சர் பண்ணாலும் எனக்கு என்ன கொஸ்டின் வருதுன்னா, இப்படி சொன்னா உடனே பிரெயின் வாஷ் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்களா, இப்படிதான் நான் யோசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் திருப்பி சொல்றேன், நான் 19 வயசுல எல்லாரும் எவ்வளோ, நீங்க எல்லாம் எப்படி சொல்றீங்கன்னா வெளியில 19 வயசுல சினிமாவுக்கு போயிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இது பண்ணிட்டு பயம் பின்னாடி போய் இதெல்லாம் பண்ணாதான் சந்தோஷம் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அங்க ஒருத்தர் 42 வயசுல, சத்குரு கூட இல்ல, அவரு ட்ரெயின் பண்ண ஒரு டீச்சர், அவ்வளோ லைவ்லியா இருக்கார். இதை பார்த்து எனக்கு இது வேணும்னு நினைச்சேன். இது தப்பா? இதுல இன்னொரு கேள்வி, திரு சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் உங்க எல்லாருக்குமே அவர் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுளா, ஒரு குருவா, இல்ல உங்க குடும்பத்துல ஒரு தலைவர்? நீ ஒருத்தரா சொல்லு. சத்குருவை பொறுத்த வரைக்கும் எனக்கு சில டைம் நான் ஃபஸ்ட்டு மாமாயு அவங்க சொல்லி தான், மாமாயு அப்புறம் எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் அப்போ பயிற்சி பண்ணிட்டுருந்தாங்க. நான் தான் கடைசியாக பயிற்சி பண்ணேன். எனக்கு இந்த பயிற்சியெல்லாம் வேண்டான்னு நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க இல்லை நீ பண்ணு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதனால தான் நான் பண்ணேன். அப்போது ஹோல்னஸ் ப்ரோக்ராம் பண்ணும்போது சத்குரு ரொம்ப தீவிரமாக விளையாடுவார், எல்லாம் பண்ணுவார். நான் அப்படியே ஒத்து கவனிச்சுட்டு இருப்பேன். அப்படி என்ன இருக்குது இந்த மனிதர்கிட்ட, எதுக்காக இந்த மாதிரி சில பேர் புகழ்றாங்க, சில பேருக்கு ஒன்றும் தெரியல, எதனால இந்த கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவர் எங்கே போனாலும் எப்போ போனாலும் நான் சும்மா பார்ப்பேன், எதனால இப்படி நம்மளுக்கு தோணுது, இல்லை அவர் உண்மையிலே அப்படி இருக்காரு, இந்த கேள்வியெல்லாம் இருக்கும். பட் சில டைம் பார்க்கும்போது ஒரு சாதாரண மனிதர் மாதிரி தான் இருக்க மாதிரி தோணும். பட் எப்போ யார் போனாலும் அவங்களுக்கு என்ன நன்மை பண்ண முடியும், ஒரு செயல்னாலேயோ இல்லை ஒரு வார்த்தைனாலேயோ, அப்படி கிடையாது. சும்மா இருக்கிற விதமே நம்ம பார்த்தா கையெடுத்து கும்பிடுற மாதிரி, இல்லை ஏதோ ஒரு பிரமாதமான நிலையில் இருக்க மாதிரி தோணும். ஸோ அவர் ஒரு வார்த்தையால் எனக்கு வர்ணிக்க விரும்பல. ஆனால் ஒரு கோட் சொல்லுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். A guru is a friend
பட் ஸ்டில் இஸ் அ பர்சன் ஹூல் பங்க்சர் யோர் ஈகோ. எனக்கு சரியாக தெரில அந்த இது. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன சொல்கிறது, கூட இருந்து எனக்கு அதான் வார்த்தையால் சொல்ல முடியலன்னு எனக்கு தோணுது. ஏன்னா மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, உங்கள் கூட இருந்துட்டு அவங்க எப்படி போகிறாங்களோ அதே மாதிரி போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் தவறான வழியில் போனாலும் சரி, நீங்கள் எப்படி மோசமாக போனாலும் சரி, உங்கள் ஈகோவை சப்போர்ட் பண்ணாலும். ஆனால் நான் உண்மையிலே உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சேன்னா, நீங்கள் எந்த பாதையில் போனாலும் இது ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாது, இது சரியில்லை அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கலாக இருக்கணும்னு தேவையில்லை. சுற்றி இருக்க சூழ்நிலை எல்லாத்தையும் அந்த மாதிரி உருவாக்கி கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த உலகத்தில் அந்த ஒரு வார்த்தைக்கு அந்த தகுந்த மதிப்பு இருக்கா எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையில் அவரை டிஸ்கிரைப் பண்ணுறதோ இல்லை அவர் இப்படி தான் அப்படி வர்ணிக்கிறதோ என்னால் இன்னும் முடியல. ஏன்னா எந்த சூழ்நிலை இருந்தாலும் மற்றவங்களுக்கு என்ன விதத்தில் சப்போர்ட் பண்ணால் அது பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கவர். நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய வாய்ப்புன்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் கிடைச்ச ஒரு வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். சத்குரு எங்களுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தைக்கு அம்மா உனக்கு யாரு அப்படின்னு கேட்டால் எப்படி சொல்லுவோம்? அந்த குழந்தையா இருக்கும்போது, ஒரு வயசு இல்லை 6 மாசத்துல இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த டைம்ல அவங்க அம்மா அவங்களுக்கு எப்படி இருக்காங்க. ஒன்றும் இல்லை, மகாசிவராத்திரிக்கு வந்து லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு போறாங்க. வந்துட்டு அவங்க வீட்டுக்கு பாதுகாப்பா போயிட்டு இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு எப்படி நடக்குதுன்னு? தெரியுமா உங்களுக்கு? ஆக்சுவலி எங்க கூட ஈஷோகா சென்டர்ல ஒரு அம்மா இருந்தாங்க, வயசானவங்க. அவங்க வரும்போது 45-50 இயர்ஸ் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப திட்டிக்கிட்டே இருப்பாங்கல்ல, நைன்னு பண்ணிட்டே இருப்பாங்க. எங்க எல்லாருக்குமே அவங்க பிரச்சனையா இருந்துச்சு. ஸோ இப்போ யாரோ ஒருத்தர் போய் சத்குரு கிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த அம்மா எல்லா பிள்ளைங்க எங்களெல்லாம் பிடிச்சி நாங்களே பயந்துக்குவோம், பக்கத்தில் போக மாட்டோம். சின்ன பிள்ளைங்க வந்து நல்லா திட்டுவாங்க, அவங்க ரொம்ப திட்டுறாங்க, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, சத்குரு அவங்கள அனுப்பிச்சிடலாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து சத்குரு சொன்னது, நம்மளே அவங்கள வச்சுக்கலன்னா அவங்க யாருப்பா வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓ அப்படி லைஃப் சத்குரு அப்படி பார்க்குறாரு அப்படின்ட்டு. இது வந்து நான் சொல்றது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு சம்பவம். ஸோ எங்களுக்கு சத்குரு அந்த மாதிரி. Initially, he was my hero. He was into too many things. அவர் எது பண்ணாலும் ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி கேட்டோன்னு நீங்கள் கண் கலங்க இல்லையா, அது எதுக்கு? இட்ஸ் அ ஓவர்வெல்மிங் எமோஷன். இது வரைக்கும் நான் எதிர்கொண்ட மனிதர்கள், நான் கூட இருந்த மனிதர்கள் யாரும் எந்த அளவுக்கு என் மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினதில்லை. பை ஹிஸ் மியர் ப்ரெசன்ஸ், அவர் இருப்புனால மட்டுமே. பட் இந்த கேள்விக்கு நான் ஒரு மனிதராக வச்சு பதில் சொல்லணும் அப்படிங்கிறனால இட் டுக் சம் டைம். ஃபர்ஸ்ட் ஹி வாஸ் அ ஹீரோ ஃபார் மீ. தென் இட் டுக் மீ சம் டைம். ஒரு மேல்நிலை வகுப்புகள் பண்ணும்போது அது ஒரு சக்தி நூற்று. அப்புறம் சில ப்ராஜெக்டில் டிஸ்கஷனில் இருக்கும்போது அவர் பேசுகிறத கவனிக்கும்போது எந்த நோக்கத்தில் அவர் செயல்படுறாருன்னு பார்க்கும்போது அது ஒரு கருணை கடல். என்னோட ஆன்மீக வளர்ச்சிக்கு இஸ் மை அல்டிமேட். நன்றிம்மா, பல்வேறு கேள்விகள் வச்சுங்க. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். நன்றி அண்ணா, வணக்கம்.